ஐயா, கடவுள் இருக்காரு இருக்காரு இந்த அளவுக்கு ஆணித்தனமா அடிச்சு சொல்றீங்களே, உண்மையா கடவுள்னு யாராச்சும் இருந்தா அதுக்கு உதாரணம் சொல்லுங்க. பிரதர், இந்த பூமியும் நம்மளுமே ஒரு சிறந்த உதாரணம். இப்ப இந்த பூமி எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு கிரகம் இருக்கு. எல்லா கிரகத்தை பார்க்கிலும் பூமி ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இந்த பூமியில ஒரு மனுஷனோட கை வேலை இருக்கு. அப்படி இந்த பூமி ஒரு மனுஷனோட கை வேலை இல்லாம இயற்கையாவே இருந்துச்சுன்னா மண்ணு, கல்லு, தூசி, நிறைய காடுலாம் அசிங்கமா இருக்கும். ஒரு மனுஷனோட கை வேலை இருந்ததுனால தான் இந்த பூமி இவ்வளவு அழகா இருக்கு. அதே போலதான் நம்மளும். நம்ம ஒண்ணு இயற்கையாவோ குரங்கு மூலியமாலாம் நம்ம வரல. அந்த கடவுள் தான் நம்மள படைச்சிருக்கிறாரு. இந்த இயற்கை நம்மள இந்த அளவுக்கு ப்ராப்பரெல்லாம் படைக்காது. நீங்களே பாருங்களேன், நம்ம கண்ணு, மூக்கு, வாய், நாக்கு, காதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருக்கு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம மூக்கு தலைக்கில இருந்தா என்ன ஆகும்? மழை தண்ணில மூக்குள்ள போவோம். அப்புறம் உங்க நாக்கு உங்க கால இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சாப்பாடு எடுத்துட்டு நாக்குல டேஸ்ட் பண்ணி வாயில போய் ஊட்டிப்பீங்களா? இதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த கடவுள் தான் நம்மள பார்த்து பார்த்து அழகா உருவாக்கிக்கிறாருன்னு. ஐயா, ஹாய், இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் லோகோ கீழே ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. பாய்.